ஹலோ வியூவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு நான் ஒரு வீடியோ பண்ணி. இன்றைக்கி வந்து எனக்கு ஒரு ரிக்வெஸ்ட் வந்துச்சு யூடியூப் வீடியோவில். இங்கிலீஷில் லிக்விட் சோப் பண்ணியிருக்கேன், அதை வந்து தமிழில் போட்டால் நல்லாயிருக்குன்னு கேட்டாங்க. அட் த சேம் டைம் ஃப்ரெண்டு வந்து என்னோடய லிக்விட் சோப் யூஸ் பண்ணிவிட்டு ஷீ வாண்டட் டு ட்ரை. அதனால் அவங்க வீட்டில் போய் நான் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். அவங்க எல்லாம் வாங்கி வச்சுட்டாங்க. ஸோ இது ஒரு புது விதமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க போது நான் அவங்க வீட்டுக்கு இங்கேருந்து ட்ரைவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஐம் கோயிங் டு ஸ்டார்ட் த ப்ராசஸ். ஸோ இது வந்து ஒரு ஜேர்னியாக இருக்க போகுது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு ஜேர்னி, என் கூட சேர்ந்து ஒரு ஜேர்னி. ஸோ ஸ்டே டியூன்ட் அண்ட் பாருங்கள். தேங்க்யூ. ஸோ இங்கே என் வீட்டிலேருந்து நம்ம கிளம்புறோம். வாங்க. Hey. அவங்களுக்கே தெரியாது நான் அவங்க வீடியோ எடுக்கிறேன். லைவ் வீடியோ. ஸோ நீங்கள் சோப்பு போட்ட லைவ் வீடியோவில் இருக்கீங்க. ஹை சொல்லுவீங்க. ஹாய். பரவாயில்ல. ஸோ இவங்க தான் கலை. இவங்க கூட தான் சேர்ந்து நான் இன்னைக்கு வீடியோ பண்ண போகிறேன். ஹாய். ஸோ சதீஷ் அண்ட் அவங்க குட்டி பையன். ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லுங்க. நான் இன்ட்ரடக்ஷனில் சொன்ன மாதிரி இன்றைக்கி என் ஃப்ரெண்ட் கூட சேர்ந்து நம்ம லிக்விட் சோப் பண்ண போகிறோம். இவங்க கலை. இதனால் வரைக்கும் இவங்க சோப்பு பண்ணதே கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறாங்க. அதுவும் லிக்விட் சோப்பில் ஆரம்பிக்கிறாங்க. பண்ண உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் எங்கிட்ட கேட்கணும். கண்டிப்பாக பார்க்கலாம் நம்ம எப்படி மெஷர்மெண்ட்லேருந்து ஆரம்பிக்கலாம், எப்படி பண்ணலான்னு. ஓகே, நம்ம 244 கிராம்ஸ் லை மெஷர் பண்ணோம். ஃபஸ்ட்டு இது போட்டுருங்க கலை. ஆல்ரெடி கொஞ்சம் மெஷர் பண்ணி வச்சுருக்கோம். எப்போவுமே டிஸ்டில்டு வாட்டருக்குள்ளே உங்கள் தண்ணிக்குள்ளே தான் நீங்கள் ஃப்ளேக்ஸ் போடணும். வைஸ் வர்ஸாக போகக்கூடாது. ஸோ இப்போ நம்ம டிஸ்டில்டு வாட்டர் வந்து 380 கிராம்ஸ். இதுவும் கொட்டாமல் பார்த்துக்கணும். ஸோ ஸ்டேபிளான சர்ஃபேஸில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ண போகிறீங்க. ஃபியூம்ஸ் வரும். ஸோ உங்களுக்கு இதாக இருந்துச்சுன்னா ஒரு பேண்டானா போட்டுக்கலாம், இல்லைன்னா ஒரு மாஸ்க் இருக்குது இல்லையா? நம்ம கொரோனா வைரஸ்னால எல்லா வீட்லேயும் மாஸ்க் இருக்குது. ஸோ மாஸ்க் கூட போட்டுக்கலாம். நிறையா ஃபியூம்ஸ் வந்தது, அந்த புகையாக வருது. அது உங்களுக்கு வீடியோவில் தெரில, பட் எங்களுக்கு தெரியுது. கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி போட்டு இது இங்கெல்லாம் புகை வருது. ஸோ இதை ப்ரீத் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இதை நீங்கள் ப்ரீத் பண்ணாதீங்க. நல்லா ஃபியூம்ஸ் வந்துச்சு, நல்லா இருமலும் வந்தது எனக்கு. இப்போ உங்களுக்கு தண்ணியோட கலர் பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் பவுல் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் ஆகிடுச்சு. எப்போதுமே சாலிட் அந்த ஹார்ட் சோப்புக்கு இது வந்து 100 டிகிரி ஆகணும். பட் நம்ம இது வந்து ஹாட் ப்ராசஸ் சோப்னால நம்ம அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஸோ மீன் டைம் இது கலந்து வச்சாச்சு. இப்போ 1000 கிராம்ஸ் நம்ம தேங்காய் எண்ணெய்
இது எல்லாத்தையும் எடுத்து இங்கே ஃபஸ்ட்டு இந்த க்ராக் பாட்டில் பண்ணலாம். க்ராக் பாட்டோட குணம் என்னென்னா உங்களுக்கு அடி பிடிக்காது. அந்த ஒரு ரீசனுக்காக தான் உங்களுக்கு தரவாக குக் ஆகிடும், ஆனால் அடி பிடிக்காது. அதனால தான் நம்ம க்ராக் பாட் யூஸ் பண்ணுறோம். க்ராக் பாட் இல்லாதவங்க, இந்தியாவில் க்ராக் பாட் இல்லாதவங்கன்னா இருக்கலே வச்சு லோவஸ்ட்டு செட்டிங். பட் ஆனால் 4 hours பக்கம் நீங்கள் யூஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு சோப் ஃபுல்லாக குக் ஆகும். ஸோ நம்ம 4 hours பண்ணணும். ஆமாம், ஆனால் லோ செட்டிங்கில் இருக்குது. இதில் லோ செட்டிங்கில் தான் நீங்கள் 4 hours நீங்கள் குக் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஃபுல்லாக எடுத்து நீங்கள் இங்கே போட்டுருங்க. முதல்ல க்ராக் பாட் ஆன் பண்ணி வச்சுக்கணும். முதல்ல க்ராக் பாட் ஆன் பண்ணி நான் ஹையில் வச்சுருந்தேன் இந்த இது போடுறதுக்கு. ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக மெல்ட் ஆகும்னு சொல்லி நான் பண்ணி வச்சுருந்தேன். பட் ஆனால் நீங்கள் இதாகவும் போட்டுக்கலாம், கோல்டாகவும் போட்டுட்டு மெல்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பட் ஆனால் இது வந்து ஹாட் ப்ராசஸ் சோப்னால நீங்கள் யூ டோன்ட் ஹேவ் டு வெயிட். அது மெல்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ண தேவையில்லை. இந்த இது நீங்கள் ஊற்றும் போது, இந்த லை சொல்யூஷன் ஊற்றும் போதே இது உருகும். அதனால் நீங்கள் ஊற்றி பாருங்கள். ஏன்னா அது சூடாக இருக்கு இல்லையா, அது 200 பயங்கரமான சூடு. பயங்கரமான சூடு. ஃபுல்லாக ஊற்றிடுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றலாம். ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணணும். லைட்டாக கொஞ்சம் ஸோ இது மெல்ட் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஓரளவுக்கு மெல்ட் ஆகட்டும். மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணுமா? மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்க தேவையில்லை. ஓகே, அப்படியே விட்டுடலாம். அப்படியே விட்டுடலாம். நீங்கள் மூடி வச்சிடலாம். மெல்ட் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம பிளெண்டர் வச்சு அதை அடிக்கணும். 2 minutes ஆச்சு இது ஃபுல்லாக மெல்ட் ஆகிறதுக்கு. இப்போ நம்ம பிளெண்டர் வச்சு இதை அடிக்க போகிறோம். ஸோ ஒரு தண்ணி மாதிரி இருக்கு இல்லையா, அது வந்து நல்லா கெட்டியாகும். அது வரைக்கும் நீங்கள் இதை அடிக்கணும். ஏன் இது யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் இது கையிலேயே பண்ணலாம். ஆனால் கையில் வந்து அந்த எண்ணெயும் தண்ணியும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும். கிட்டத்தட்ட உங்களுக்கு 1 hour எடுக்கும் அது மிக்ஸ் பண்ணி. இந்த ஸ்டிக் பிளெண்டர் என்ன பண்ணணும்னா, இது வந்து தண்ணியையும் இதையும் ரொம்ப சீக்கிரமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுவே வந்து நீங்கள் கேக்கு அடிக்கிற அந்த பிளெண்டர் வச்சு பண்ணால் கூட இவ்வளோ சீக்கிரம் அது பிளெண்ட் ஆகாது. அதனால தான் நம்ம ஸ்டிக் பிளெண்டர். நீங்கள் ஒரே இடத்துல கூட வச்சு அடிச்சுக்கலாம், சுற்றணும்னு கிடையாது. பட் ஆனால் விட்டு விட்டு அடிக்கணும். ஏன்னா ஒரே அடியாக அடிச்சிங்கன்னா உங்கள் ஸ்டிக் பிளெண்டர் போயிடும். பார்த்தீங்கன்னா இப்போ தெரியுதா உங்களுக்கு, அது 2 பிளெண்ட் ஆகி ஒரு மாதிரி திரியாக வருது. ஃபஸ்ட்டு தனியாக இருந்தது, இப்போ 2 பிளெண்ட் ஆகாத திரியாக தெரியுது. அப்படியே அது கெட்டியாகுது. ஒரு இடத்துல இருந்து பண்ணாலே சுற்றி வர இது இவ்வளோ அகலமான பாட்டு, இந்த பாட்டு தேவையா? இந்த பாட் நீங்கள் வேணும்னு மஸ்ட்டு கிடையாது. பட் இந்த பாட்டில் என்ன குணம்னா உங்களுக்கு அடி பிடிக்காது. அதே மாதிரி தேவையில்லாமல் உங்கள் தண்ணி வந்து ஆவியாக போகிறதையும் கம்மி பண்ணும். ஏன்னா இது முடியும் வைக்கணும். ஸோ இதில் வந்து இன்னும் வந்து சர்க்கிளாக ஹைட்டாக இருந்தாலும் சிலிண்டர் மாதிரி அது இண்டக்ஷன் ஸ்டவ்லலாம் நீங்கள் அது மாதிரி வச்சுட்டிங்கன்னா, இல்லை நம்ம ரெகுலர் கேஸ் ஸ்டவ்வில் கூட அப்படி வச்சுட்டு நீங்கள் லோவில் வச்சிங்கன்னா. இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கூல் கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இன்னும் நீங்கள் கொஞ்சம் அடிக்கணும். ஸோ அதுதான் இது இந்த லெவல் வந்துடுச்சு. இன்னும் அடிங்க, இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். காகிள்ஸ் இல்லாமல் பண்ணவே பண்ணாதீங்க, க்ளவுஸும் இல்லாமல் பண்ணாதீங்க. இப்போ கலை வந்து க்ளவுஸ் போட்டிருக்காங்க, என்கிட்ட இங்கே இல்லை, நான் எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன் என்னோடய க்ளவுஸு. ஸோ அதனால் க்ளவுஸ் இல்லாமல் பண்ணாதீங்க. ஏன்னா இதில் ஒரு நல்ல ஒரு இந்த கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. ஸோ நீங்கள் இப்போ வந்து பிளெண்டர் யூஸ் பண்ண முடியாது.
அதனால் இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு நீங்கள் கிளற ஆரம்பிச்சிடுங்க. ஸோ எவ்ரி 20 மினிட்ஸ் நீங்கள் வந்து இப்படி கிளறிட்டே இருக்கணும். ஸோ இப்போ தண்ணியும் எண்ணெயும் ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிடுச்சு. மிக்ஸ் ஆகி இந்த பதத்தில் இருக்குது. இனி நீங்கள் இதை கவனிச்சிட்டு வரணும். ஒரு 4 hours ஆகும். லோவில் வச்சுருக்கேன் நான். இருக்கவே வச்சு லோ செட்டிங்ஸ் ஏதோ அதில் வச்சுருக்கேன். க்ராக் பாட்டில் லோவில் வச்சுருக்கேன் நான். ஸோ எவ்ரி 20 மினிட்ஸ் நீங்கள் வந்து 20 or 30 மினிட்ஸ் ஃபார் த நெக்ஸ்ட் 4 hours ஒரு ஐ வச்சுருங்க. ஸோ இப்போ 4 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம சோப் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஸோ எவ்ரி 30 மினிட்ஸ் நீங்கள் இது கிளறி விட்டீங்களா கலை? ஆமாம், பண்ணேன். ஸோ எவ்ரி 30 மினிட்ஸ் அவங்க கிளறி விட்டுருக்காங்க. இப்போ 4 மணி நேரம் ஆச்சு. நாங்கள் 2 மணிக்கு வச்சோம் இல்லையா? 3, 4, 5, 6 ஆயிடுச்சு. இப்போ ஈவினிங் 6. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிரான்ஸ்லூசன்ட் கலர் ஆகிருக்கு. நல்லா உங்களுக்கு தெரியுது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம மைக்ரோவேவில் நான் கொஞ்சம் தண்ணி வச்சுருக்கேன். ஸோ சுடு தண்ணி. ஸோ அதை எடுக்க போகிறேன் நான். எடுத்து வந்தேன்னா சோப் ரெடி ஆகிடுச்சா இல்லையா நம்ம கையோடு பார்த்துருவோம். ஸோ இப்போ நம்ம கொஞ்சமாக எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் காமிங்க எவ்வளோ எடுத்துருக்கேன். இவ்வளோ எடுத்துருக்காங்க, பார்க்கலாம் நம்ம. நிழல் இங்கே பண்ணுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி அந்த சோப்பு கலங்கும் போது அது டிரான்ஸ்லூசண்ட்டாக இருக்குது. தண்ணி பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்குது. இப்படி இருந்துச்சுன்னா சோப் இஸ் டன்னு அர்த்தம். ஒரு மாதிரி மங்கின மாதிரி வந்துச்சுன்னா சோப் இஸ் நாட் டன். அதுதான் நம்மளோட சைன். இப்போ பார்த்தீங்கன்னா நுரைக்குது, நல்லா கிளியராகவும் இருக்குது இல்லையா? ஆயிடுச்சு. இது இப்போ சோப் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் பார்த்தா தெரியுது, வெள்ளை கலரில் இருக்குது நம்ம கலக்குனதுக்கப்புறம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம ஆயில் வெயிட்டுக்கு ஏற்ற அளவு நாங்கள் தண்ணி வந்து சூடு பண்ண வச்சுருக்கோம். அந்த தண்ணி எடுத்து இதில் ஊற்றிட்டு நாங்கள் வெயிட் பண்ண போகிறோம். வார்ம் செட்டிங்கில் வச்சுட்டு மெதுவாக அதை டைல்யூட் ஆகிறக்கா வெயிட். ஸோ இப்போ நாங்கள் 1000 grams அவங்க தண்ணி சூடு பண்ண வச்சுருக்காங்க. இப்போ சூடு பண்ண தண்ணியை நாங்கள் இதுக்குள்ளே ஊற்றுறோம். இப்போ வார்ம் செட்டிங்க்கு மாற்றிடுங்க. வார்ம் செட்டிங்க்கு போட்டுட்டாங்க. ஸோ இதை வந்து இப்போ கலக்கி விட்டு மூடி வச்சிடலாம். இது இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது பாருங்கள். அந்த நீங்கள் உங்களுக்கு சோப் குக் ஆயிரும். இது நல்லா இதானதுக்கப்புறம் கிளியர் ஆயிரும். ஸோ இதில் வந்து 1000 grams அவங்க தண்ணி ஊற்றிருக்காங்க. நீங்கள் கிட்ட ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா திக்காக இருக்குது. கொஞ்ச நேரம் பாருங்கள். உங்களுக்கு ஒருவேளை அது இன்னமும் திக்காக இருந்ததுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா ஒரு half டைலேட் ஆகட்டும், ஒரு 3/4 டைலேட் ஆகட்டும். இன்னமும் நீங்கள் திக்காக இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா அந்த வாட்டர் நீங்கள் மெஷர் பண்ணீங்களே அந்த இதையும் நீங்கள் இதில் ஊற்றிக்கலாம். அதுக்கு மேலே தின் பண்ணுறதும் திக்காக வச்சுக்கிறதும் அது உங்களோட ப்ரிஃபரன்ஸ். ஆல்மோஸ்ட் இது ரெடி. இது மெல்ட் ஆச்சுன்னா இதை ஒரு கிளாஸ்லேயோ ஒரு பிளாஸ்டிக் பீட்டா பாட்டில்லையோ நீங்கள் ஸ்டோர் பண்ணி உங்கள் லாண்ட்ரிக்கு, பாத்திரம் விளக்குறதுக்கு, ஹவுஸ் வாஷிங்க்கு எல்லாமே இந்த லிக்விடை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஹேருக்கும் யூஸ் பண்ணலாம், ஆஸ் அ ஷாம்பு ஆர் பாடி வாஷ் அதுக்கும் யூஸ் பண்ணலாம். பட் இது வந்து ப்ரிஃபரபிளி அவங்க வந்து வாஷிங்காக இது பண்ணியிருக்காங்க. ஒருவேளை பாடி வாஷை யூஸ் பண்ணுறதா இருந்தால் இதில் நம்ம கிளிசரின் கலக்கணும். அதை நான் இன்னொரு தடவை உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இப்போ லெட்ஸ் வெயிட் அன்டில் இட்ஸ் மெல்டட். இது மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஐ திங்க் கலை யூ என்ஜாய்ட் த ப்ராசஸ். நீங்கள் என்ன கற்றுட்டீங்க இதில்? எப்படி பண்ணுறதுன்னு கற்றுக்கிட்டேன். ஸோ எந்தெந்த இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். நான் முதல்ல வந்து லாண்ட்ரிக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும்னு நினச்சேன். இப்போ டிஷ்வாஷருக்கு யூஸ் பண்ண முடியும்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ ஹவுஸ் க்ளீனிங்காக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு எல்லா இடத்தையும் க்ளீன் பண்ணுறது, எஸ்பெஷலி கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிக்கலாங்கிறதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். தேங்க்யூ. தேங்க்யூ. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.
இதை சஜஸ்ட் பண்ண அந்த ரிவ்யூவருக்காக நன்றி. இல்லைன்னா நான் இதை கண்டிப்பாக பண்ணியிருக்க மாட்டேன். அண்ட் கலை எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்காக நன்றி. கோஇன்சிடென்ட்லாம் நீங்களும் என்னை கூப்பிட்டு இது பண்ணலாமான்னு கேட்டீங்க. ஸோ அதுக்காக ரொம்ப நன்றி. செஞ்சு கொடுத்ததுக்கு உங்களுக்கு நன்றி. தேங்க்யூ. ஹாவ் அ குட் டே. தேங்க்ஸ். நன்றி. மீண்டும் சந்திப்போம். டைம் டு கோ ஹோம். மணி 6 ஆயிடுச்சு. என் பசங்கள்லாம் வந்துட்டாங்க. ஸோ லெட்ஸ் கெட் கோ ஹோம்.